கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் 4 வசனம் 6. பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பி அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளின்படி கர்த்தருக்காக வாழுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் அடைக்கலமாய் கோட்டையாய் மறைவிடமாய் இருக்கிறார். ஏசாயா 4:6 பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நமக்கு இருக்கிற ஒரே கூடாரம் கர்த்தர் ஒருவரே. நம்முடைய வாழ்வில் போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர் அவர் ஒருவரே. மழையாகட்டும் பெருங்காற்றாகட்டும் நமக்கு அடைக்கலமாய் மறைவிடமாய் அவர் இருக்கிறார். பெருங்காற்று வந்தால் அந்த இடத்தில் உள்ள எல்லாவற்றையும் அடித்து செல்லும். அப்படிப்பட்ட பெருங்காற்று போன்ற சோதனைகள் நம் வாழ்வில் வந்தாலும் நம்மை அடித்து செல்லாதபடிக்கு, நமக்கு அந்த காற்றினால் எந்த சேதமும் வராதபடிக்கு கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக நமக்கு மறைவிடமாக இருக்கிறார். கர்த்தரை தெய்வமாக கொண்டுள்ள நாம் பாக்கியவான்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருபோதும் நம்முடைய வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை எண்ணி கலங்கி கர்த்தரை குறித்து முறுமுறுக்காதபடிக்கு கர்த்தருக்கு உண்மை உள்ள வாழ்க்கை வாழ்வோம். நம்முடைய வாழ்வில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து நம்மை இம்மட்டும் நடத்தி வருகிற அன்பை நினைத்து கர்த்தருக்கு நன்றியுள்ள வாழ்க்கை வாழ்வோம். நம்முடைய வாழ்வில் அவர் செய்துள்ள நன்மைகள் ஏராளம் உண்டு. அந்த நன்மைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து வாழ்வோம். இந்த நாளிலும் இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜீவன் பலன் தந்து நம்மை நடத்தின அவருடைய கிருபைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருந்து நம்மை அவருடைய நீதியின் பாதையில் நடத்தி நாம் பரிசுத்தத்தோடு வாழ நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாக்கிற உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வருடம் முழுவதும் எங்களை கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களுக்கு ஜீவன் பலம் ஆரோக்கியம் சுகம் தந்து எங்களை காத்து நடத்துகிற உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகள் ஏராளம். அந்த நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்கு அடைக்கலமாய் மறைவிடமாய் இருந்து நீர் எங்களை காத்து நடத்தின உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். உமக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களை நடத்துகிற அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.